ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ண நம்ம சேனல் கண்டிப்பாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்றது தான். வாட்ச் பண்றதை தாண்டி நம்ம சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கணும், எதையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால மார்க்கெட்ல இருந்து ப்ராஃபிட் அப்படின்றத பண்ண முடியும். மார்க்கெட்டை புரிஞ்சிக்காம ஏதோ ஒரு இடத்துல பை செல் பண்ணி ப்ராஃபிட் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் நிரந்தரமா இல்லாம போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட்டை புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஒரு பை பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல செல் பண்றதுக்கு முன்னாடியோ நாம ஏன் இதை பண்றோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இங்க சக்சஸ் அப்படின்றது நிரந்தரமா நிற்கும். இல்லை அப்படின்னா லாஸ் அப்படின்றது தான் தவிர்க்க முடியாத ஒன்றா போயிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, நாம நிஃப்டிக்கு ஞாயித்துக்கிழமையே கொடுத்திருந்த லெவல்ஸ் திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டானது. இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். அந்த லெவல்ஸை தாண்டி நாம நேத்து சொல்லியிருந்த விஷயங்கள், அந்த வீடியோவில் சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நடந்திருக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிரைஸ். ஓகே. ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது இன்னும் சேஞ்ச் பண்ணாமே வச்சிருந்திருக்கேன். ஓப்பன் பிரைஸ் அப்படின்றத மாற்றிப்போம். ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு 24,432.70 இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி ஓப்பன் லோ அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டா மார்க்கெட் நாம கொடுத்திருந்த R1 அங்கதான் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்குது. அங்கிருந்து கரெக்ஷன் எடுத்து அதே அந்த R1 அந்த ஏரியால தான் ஒரு சின்ன கன்சாலிடேட். அதுக்கடுத்து திரும்ப ஒரு கரெக்ஷன். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணவன் ப்ரீவியஸ் டேவோட ஹை அந்த ஏரியால ஒரு சின்ன ரிஜெக்ஷன். அதையும் பிரேக் பண்ணவன் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்சைட்ல மூவ்மெண்ட் கொடுத்து எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த R2 அதே இடத்துல தான் வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கான். அந்த ஏரியாவை தாண்டி இன்னும் மேலேயும் போகல, எதுவுமே நாங்க அங்கிருந்து கீழேயும் வரல. ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாவே போய் மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. நாம இந்த லெவல்ஸை தாண்டி நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,550 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் மேலதான் போகும் அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கீழே போகணும் அப்படின்னா மார்க்கெட் 24,450 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். என்னதான் மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே ஓபன் பண்ணியிருந்தான் அப்படின்னாலுமே ஓப்பன் லோ அப்படின்றத வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 1 மினிட் கேண்டில் போட்டீங்க அப்படின்னாலுமே அந்த ஓப்பன் பிரைஸுக்கு மேலதான் இருக்கும் அந்த 1 மினிட் கேண்டிலே. நீங்க செகண்ட்ஸ் கேண்டில் போட்டீங்க அப்படின்னா கூட அந்த ஓப்பன் பிரைஸ்க்கு மேலதான் மார்க்கெட் நிற்கும். மார்க்கெட் அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்டா நாம சொல்லியிருந்த அந்த 550 அந்த லெவல்ல தான் ரிஜெக்ஷன். அந்த லெவல்ல தான் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற முடிவு அப்படின்றத எடுத்திருக்காங்க. மார்க்கெட் மேல போகணுமா கீழே போகணுமா அப்படின்ற முடிவு அந்த இடத்துல தான் எடுக்கப்பட்டிருக்கு. நாம இந்த மாதிரியான இடங்களை சூஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் அப்படின்றவங்க எப்பவுமே ட்ரேட் அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணணும். இதெல்லாம் எந்த மாதிரியான இடம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க பிரைஸை மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதை தாண்டி வேற எதாலையும் இந்த விஷயங்களை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ இல்ல ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிளோ இல்ல சார்ட்ல இருக்க ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டோ இல்ல ஒரு பேட்டர்ன்ஸோ இல்ல எலியாட் வேவ் அந்த வேவ் இந்த வேவ்னுவாங்க, ஹார்மோனிக் பேட்டர்ன்னுவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த அளவு அக்யூரசியை உங்களால கொடுக்க முடியாது. அதே மாதிரி சிம்பிளாவும் இருக்காது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல இதை விட சிம்பிளா உங்களால மார்க்கெட்டை வேற எந்த வகையிலும் பார்க்கவே முடியாது. அதை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை சரியான வகையில பார்க்கணும். அந்த சரியான வகையில பார்க்கணும் அப்படின்னாவே பிரீமியம் தான். ஆப்ஷன்ஸோட பிரீமியம் அப்படின்றது ஒரு அல்காரிதம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றதே அல்காரிதம் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டை சரியான விதத்துல நம்மளால பார்க்கவே முடியும். இது ஏன் அல்காரிதம் அப்படின்றத ஏத்துக்கணும் அப்படின்னா எல்லாமே எக்ஸ்பிரி டே அன்னைக்கு எப்படி முடியுது அப்படின்றத யோசிச்சு பாருங்க.
இங்க யார பை செல் ஒரு செல்லர் இங்க செல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கனால மார்க்கெட் நகருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம்மா மாறும், ஓடிஎம்மா நிக்கும், எந்த ஸ்ட்ரைக்குக்கு ஓடிஎம்மா நிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற ஸ்ட்ரைக்கை தான் செல்லர் சூஸ் பண்ணி செல் பண்ணுவானே தவிர அவன் செல் பண்றனால மார்க்கெட்ல அந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம்மா மாறுறது கிடையாது. எல்லாமே அவன் செல் பண்றனால மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம்மா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியே எல்லாரையும் பழக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டோட உண்மை நிலை என்ன அப்படின்றத யாராலுமே நாம ஒரு சரியான விஷயத்த சொல்றோம் அப்படின்னாலுமே அதை ஏத்துக்கிறது கிடையாது. அதை ஏத்துக்கிறது கிடையாது அப்படின்றனால தான் நமக்கு வியூ அப்படின்றதும் கம்மியா போகுது அப்படின்றது தான் என் நினைப்பு. எனக்கு என்ன பொறுத்தவரையும் வியூ போகுதோ இல்லையோ, என்னோட வியூ இந்த மாதிரி தான் மார்க்கெட்ல. நான் இந்த பிரீமியத்தை தாண்டி வேற எந்த வகையிலும் மார்க்கெட்டை பார்க்க போறது கிடையாது. எனக்கு இதுதான் சக்சஸை கொடுத்தது. உங்களுக்கு இது சக்சஸை கொடுக்குதா இல்லையா அப்படின்றத நீங்க பிராக்டிக்கலா செக் பண்ணி பாருங்க. ஒரு ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தை நம்ம ஃபாலோ பண்ற வகையில என்னென்னலாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஒரு செல்லர் ஸ்ட்ரைக்கை செல் பண்றான் அப்படின்னாலுமே அவனுக்கு ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றது எங்க இருந்து வரப்போகுதுன்னா அந்த பிரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான். அவனுக்கு லாஸ் அப்படின்னு வந்தாலுமே அந்த பிரீமியத்துல இருந்து தான் அவனுக்கு லாஸ். அவன் செல் பண்ண பிரைஸ்ல இருந்து தான் அவனுக்கு லாஸ் வரப்போகுது. ஸோ அந்த பிரைஸ்ல என்ன நடக்குது, என்ன நடந்தா அவன் செல் பண்றான், அதுக்கப்புறம் என்ன நடந்தா அவன் க்ளோஸ் பண்ணி ஆகணும். இந்த லாஜிக்குங்களை மட்டும் நீங்க எடுத்துட்டு வாங்க. அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஸ்பாட்டை உங்களால பையும் செல்லும் பண்ணவே முடியாது. அப்படின்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்குது, ஃபியூச்சரை பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். அதே நேரத்துல ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க கால் புட் அவங்கள பையும் பண்ண முடியும், செல்லும் பண்ண முடியும். இதுல என்னெல்லாம் நடந்தா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத சிம்பிளா வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க ஹை லோ இவ்வளவுதான். இங்க ஸ்ட்ரைக் ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் இருக்கே, எந்த ஸ்ட்ரைக்கை வாட்ச் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கெல்லாம் மூவ் ஆயிருக்கோ அந்த ஸ்ட்ரைக்ல என்ன நடந்திருக்கு, அந்த ஸ்ட்ரைக்குக்கு ஒரு 4 ஸ்ட்ரைக்கு மேல 4 ஸ்ட்ரைக்கு கீழே அந்த மாதிரி பாருங்க. அதுக்கு நடுவுல இருக்க எல்லா ஸ்ட்ரைக்கிங்லையும் பாருங்க. இந்த ஸ்ட்ரைக்ல ஒவ்வொரு டைம்லயும் மார்க்கெட் ஒவ்வொரு ஸ்விங்கு கொடுக்கும் போதும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத வெரிஃபை பண்ணி பாருங்க. இப்படி வெரிஃபை பண்ணி பார்க்கும் போதே மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்றத உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாம இந்த லெவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதை தாண்டி நேத்து நாம பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டே வியாழக்கிழமை அப்படின்ற ஞாபகத்திலே நிறைய விஷயங்களை பேசியாச்சு. ஆக்சுவலா எக்ஸ்பைரி டேவை செவ்வாய்க்கிழமைக்கு மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படின்றது செவ்வாய்க்கிழமை தான் இருக்க போகுது. அவங்க எப்பயோ கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த தேதி இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்றதே தெரியல. ஓகே, இருக்கட்டும். இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றது வியாழக்கிழமை தான் இருக்க போகுது. மந்தோட கடைசி வியாழக்கிழமை, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற 3 நாட்கள் அந்த வீக்லி கான்ட்ராக்ட்ல ஃபர்ஸ்ட் 3 கான்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் 3 செவ்வாய்க்கிழமையில மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பைரி இருக்க போகுது. 4வது எக்ஸ்பைரி மந்தோட லாஸ்ட் எக்ஸ்பைரி அப்படின்றது வியாழக்கிழமை, அந்த கிழமையில தான் இருக்க போகுது இதுக்கப்புறமும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை தாண்டி நானும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாட்ச் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,757, 24,696, 24,589, 24,542. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸ் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்லாம் இல்லை. என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணியே நாம இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னா நம்மளை பொறுத்தவரையும் எந்த காலுக்கும் புட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ்ல டிஃப்ரெண்ட் அப்படின்றது கம்மியா இருக்கோ அதுதான் நம்மளை பொறுத்தவரையும் ஏடிஎம் ஸ்ட்ரைக். அதாவது சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் எந்த ஸ்ட்ரைக்ல டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்கு அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்.
அது நமக்கு 24,650 அந்த ஸ்ட்ரைக்கில் தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் அப்படின்றத எடுத்திருக்கோம். சரிங்களா? நேத்து இந்த லெவல்ஸ் எக்ஸாக்டா வேலை செஞ்சது. நேத்து நாம கொடுத்திருந்த லெவல்ஸ் எல்லாமே எக்ஸாக்டா வேலை செஞ்சிருந்தது அப்படின்னா அதே மாதிரி இன்னைக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அப்படி வேலை செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நாம கரெக்டான ஸ்ட்ரைக், மார்க்கெட்டுக்கு உண்டான கரெக்டான ஸ்ட்ரைக்கை நாம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துல கண்டிப்பாவே ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுக்கு நாம என்ன லாஜிக்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்குங்களை சூஸ் பண்றோம் அப்படின்றதுல தான் விஷயம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்ல பிரைஸ் அப்படின்றதே இல்லை. ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல பிரைஸ் ரொம்பவும் கம்மியா இருக்கு. 70 ரூபா பக்கத்துல இருக்கணும் நமக்கு. ஆனா அந்த அளவு கூட பிரைஸ் அப்படின்றது இல்லை. ஸோ வேற வழி இல்லாம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நாம நம்மளோட லாஜிக்கை வச்சு நம்ம ஸ்ட்ரைக்கிங்களை சூஸ் பண்ணுவோம். ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பிளைண்டா எடுத்துட்டு அது ரெஸ்பாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நாம வெயிட் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ரெஸ்பாண்ட் ஆச்சுன்னா நல்ல விஷயம். ரெஸ்பாண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத ப்ரீமியம் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லும் ட்ரேட் ஆகிற ஹை லோ எல்டிபி இந்த விஷயங்களை மட்டுமே நீங்க பாக்குற பட்சத்துல மார்க்கெட் ஒரு ஹை பொருள் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்ல லோ பொருள் ஸ்டாப் ஆயிடுச்சா அதை உங்களால தெளிவா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு ப்ரீமியத்தை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நாம இங்க லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது 24,550 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நிக்கிறது அப்படின்றதே மார்க்கெட் மேல போறதுக்கு உண்டான அறிகுறி தான். ஓகேங்களா? மார்க்கெட் இப்போ க்ளோசிங் அப்படின்றது 24,625ல க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. 550க்கு மேல இருக்கிற பட்சத்திலேயே மார்க்கெட் மேல போகதான் வாய்ப்பு. அதே நேரத்துல 24,650 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டவுன் சைடுக்கு அதே 550 ஸ்ட்ரைக்கு தான். அந்த 550க்கு கீழே நிற்கும் போது டவுன் சைட்ல நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. 550க்கு மேல இருக்கும் போதே மேல போக வாய்ப்பு. 650க்கு மேல இருக்கும்போது நல்ல ஒரு ட்ரெண்டா மேல போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். அதே நேரத்தில் 550க்கு கீழே இருக்கும்போது நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல ஹீரோ ஜீரோ அப்படின்றத ட்ரை பண்றத அவாய்ட் பண்றது தான் பெட்டர். ஓகேங்களா? ப்ரீமியம் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த கம்மியா இருக்க பட்சத்துல ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு கிடைச்சாலும் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இழந்துரும். அந்த சஸ்டெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவும் குறைவா இருக்கும். ஒரு ட்ரெண்டான மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் தெரியுது இப்போ இருக்கிற ப்ரீமியத்தை பொறுத்தவரையும். இது லைவ் மார்க்கெட்ல அந்த ப்ரீமியம் அப்படின்றது டிகே அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகாம அப்ரிசியேஷன் அந்த மோடுக்கு போச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஓகேங்களா? இதை தாண்டி இன்னைக்கு நாம பேங்க் நிஃப்டியில சில விஷயங்கள் நோட் பண்ணியிருந்தோம். அதை பொறுத்த மட்டும் பேங்க் நிஃப்டியை இன்னைக்கு நாம சொல்ற விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் இப்ப சொன்னா புரியாது. என்ன அப்படின்னா மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. மார்க்கெட்டோட ஓப்பன் பிரைஸ் நேத்தைய ஹை பக்கத்துல இருக்கா இல்ல நேத்தைய லோ பக்கத்துல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஹை பக்கத்துல இருந்தது அப்படின்னா நான் சொல்ற ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அதாவது 54,400 இந்த ஸ்ட்ரைக்ல காலையும் புட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ஸ்ட்ரைக்ல யாரோட பிரைஸ் அதிகமா இருக்கு இல்ல பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத தாண்டி ரெண்டு பேரும் லைவ்ல ஒரு லோ வச்சிருப்பான். இதுல யாரோட பிரைஸ் அதிகமா இருக்கு, யார் ஒருத்தரோட பிரைஸ் அதிகமா இருக்குன்னாவே ஆப்போனண்டோட லோவை விட அதிகமா இருக்காங்க அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்க. இந்த விஷயம் 54,400 இதுல காலோட பிரைஸ் புட்டோட பிரைஸை விட அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல
நல்ல ஒரு ட்ரெண்டியான மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 54,100 54,100 இந்த ஸ்ட்ரைக்ல என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரைக்ல புட்டோட பிரைஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா டவுன் சைட்ல நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது மார்க்கெட் லோ பக்கத்துல ஓப்பன் ஆகுதா, ஹை பக்கத்துல ஓப்பன் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு லோ பக்கத்துல ஓப்பன் ஆச்சுன்னா 5400 அந்த ஸ்ட்ரைக்கை பாருங்க. ஹை பக்கத்துல ஓப்பன் ஆச்சுன்னா 54,400 இந்த ஸ்ட்ரைக்கை வாட்ச் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ல எப்படி ட்ரேட் ஆகுது, பிரைஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னாவே இது ஏன் இந்த மாதிரி நடக்குது, எடுத்த உடனே இதை நான் ட்ரேட் எடுக்க சொல்லி உங்களுக்கு சொல்லலை. மார்க்கெட் எப்படி ட்ரெண்ட் அப்படின்றது கிடைக்குது, ஒரு ட்ரெண்டியான மூவ்மெண்ட் எந்த மாதிரியான இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஹிண்ட் தான் இந்த விஷயங்கள்லாம். நீங்க ரெகுலரா வாட்ச் பண்றீங்க அப்படின்னாவே இந்த மாதிரியான இடங்கள்ல மட்டுமே ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது அதிகமா கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரியான இடங்கள் தான் இது. இது எல்லா டைமும் வராது. அதுவும் இல்லாம நிஃப்டி அப்படின்ற பேங்க் நிஃப்டி அப்படின்றது இப்போ மந்த்லி எக்ஸ்பைரியில இருக்கு. ஸோ ஒரு மாசத்துல ஒரு நாள் 2 நாள் அந்த அளவு தான் இந்த மாதிரியான இடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துலயும் கிடைச்சதுக்கு அப்புறம் சைட்வேஸ் போகுமா போகாதா அப்படின்றத தான் நாம இந்த 2 ஸ்ட்ரைக்கை சொல்லியிருக்கோம். இந்த 2 ஸ்ட்ரைக்குங்கள்ல எந்த ஸ்ட்ரைக்ல எந்த மாதிரி பிரைஸ் ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து மார்க்கெட் அந்த பக்கம் போறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாவே இருக்கு. சரிங்களா? இந்த லெவல்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பாருங்க. நாம வழக்கம் போல எப்பயும் சொல்றதுதான், என்னதான் நாம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னாலுமே இந்த லெவல்ஸ் பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல் கிடையாது. அந்தந்த ஸ்ட்ரைக்குங்க ஸ்பாட் இந்த லெவலை ரீச் பண்ணும்போது எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.